திங்கக்கிழமை நான் இன்றைக்கி செய்ய போகிற சமையல் கருவாடு குழம்பு. வாழைக்கருவாடு கழுகி சுடு தண்ணியெல்லாம் போட்டு கழுகி நல்லா வச்சுருக்கு. அதுக்கு சேர்க்க வேண்டியது கறிவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு கருவாடு குழம்புக்கு. அதுக்கப்புறம் தக்காளி நான் அரைச்சி சேர்க்குறேன். நீங்கள் நினச்சிக்க போகிற வேண்டிய எல்லா குழம்புக்கும் தக்காளி அரைச்சி சேர்க்குறேன். ஏன்னா கொஞ்சம் திக்னஸ்ஸு கிடைக்கும் நம்மளுக்கு. இன்னொன்று நல்லா வதங்கும். அந்த மாதிரி ரப்பராக இருக்குல்ல, அது எனக்கு பிடிக்க மாட்டேன். அதனால தான் நான் அப்படி பண்ணுறேன். இதாமல் நம்ம தக்காளி போட்டதும் தெரியாது, நல்லாயிருக்கும். குழம்பும் திக்னஸ்ஸாக இருக்கும். கருவாடு குழம்புக்கு போட வேண்டிய குழம்பு மசாலா, வெந்தயம் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் காரத்துக்கு. ஏன்னா மிளகு குழம்புல காரம் கம்மியாக இருக்கும். அதில் எல்லாமே இருக்கும் குழம்பு மசாலையில். அதுக்கப்புறம் புளி, கருவாடு குழம்பு. இன்னொன்று கீரைக்கூட்டுக்கு இதில் காஞ்ச மிளகா, ஒரு அரை மூடி தேங்காய், பூண்டு, ஜீரகம் போட்டிருக்கு. இதை நம்மளும் தூள் பண்ணி சேர்க்கும். அவ்வளோதான் இன்றைக்கி அவ்வளோ சமையல். இது எப்படி செய்கிறது காட்டுறேங்களா. நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கீரைக்கூட்டுக்கு, இது கருவாடுக்கு. எண்ணெய் நான் ஒரு மாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு பேக்கெட்டு வாங்கிடும். ஏன்னா தேங்காய் எண்ணெய் எங்களுக்கு மீன் குழம்பெல்லாம் தேங்காய் எண்ணெயில் வச்சா தான் பிடிக்கும். மீன் குழம்பு, கறி குழம்பெல்லாம் தேங்காய் எண்ணெயில் செய்வேன். சிக்கன் மட்டும்தான் நல்லெண்ணெயில் செய்வேன். கடலை எண்ணெய், ரைஸ் ஆயில் இது தான் வாங்கணும். மற்றபடி நான் சன்ஃப்ளவரு, கோல்டு வின்னர் இதெல்லாம் வாங்க மாட்டேன் நான். ஏன்னா பிசு பிசுன்னு இருக்கேன், அதனால் அதெல்லாம் வாங்க மாட்டேன். இப்போ நம்ம கடாயில் இதில் நம்ம மீன் குழம்புக்கு, கருவாடு குழம்புக்கு கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் லைட்டாக போட்டுக்கலாம். ஏன்னா வெந்தயத்தூள் போட்டிருக்கேன் நான், அதனால் வெந்தயம் போட்டுக்கலாம். இதில் நம்ம கடுகு மட்டும் போட்டால் போதும், வேறு என்ன அதில் போட வேணாம். அதில் நம்ம கறிவேப்பிலை, காஞ்ச மிளகா அது நல்லா உடையுது. நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம கீரை போட்டுக்கலாம். கீரை சோப்பு கீரை, இது நல்லாயிருக்கும். இந்த கீரை உடம்புக்கு நல்லது. இந்த கீரை காலையில் வீட்டாண்டு வாங்கினேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த தோட்டத்துலேருந்து கொண்டு வருது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு.